நம்பிக்கை நீரே எந்தன் இயேசுவே. என் பாதுகாப்பு நீரே இயேசுவே. என் நம்பிக்கை நீரே இயேசுவே. என் பாதுகாப்பு நீரே இயேசுவே. என் நம்பிக்கை நீரே இயேசுவே. இயேசுவே 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 இயேசுவே. நீரே என் பாதுகாப்பு இயேசுவே. நீரே என் நம்பிக்கை இயேசுவே. யார்தான் நன்றாய் பாதுகாத்து வந்தாலும் எத்தனை மடங்கு பாதுகாப்பு இருந்தாலும், யார்தான் நன்றாய் பாதுகாத்து வந்தாலும் எத்தனை மடங்கு பாதுகாப்பு இருந்தாலும், காக்கும் நீர் காக்காவிட்டால் காப்பது எல்லாம் வீணாகும். காக்கும் நீர் காக்காவிட்டால் காப்பது எல்லாம் வீணாகும். இயேசுவே 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 இயேசுவே. நீரே என் பாதுகாப்பு இயேசுவே. நீரே என் நம்பிக்கை இயேசுவே. நீரே என் பாதுகாப்பு இயேசுவே. நீரே என் நம்பிக்கை இயேசுவே. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பயம் முறுத்தும் காரியங்கள் நிகழ்ந்தாலும், மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், பயம் முறுத்தும் காரியங்கள் நடந்தாலும், என்னோட கூட இருக்கின்றே எதுவும் என்னை அணுகாது. என்னோட கூட இருக்கின்றே எதுவும் என்னை அணுகாது. இயேசுவே 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 இயேசுவே. நீரே என் பாதுகாப்பு இயேசுவே. நீரே என் நம்பிக்கை இயேசுவே. பாதுகாப்பு இயேசுவே. நீரே என் நம்பிக்கை இயேசுவே. இரவும் பகலும் எப்பொழுதும் காப்பவரே, இமை பொழுதும் தூங்காமல் காப்பவரே. இரவும் பகலும் எப்பொழுதும் காப்பவரே, இமை பொழுதும் தூங்காமல் காப்பவரே. உமது மறைவில் நான் இருக்கின்றேன், இனிமேல் எனக்கு பயமேது. உமது மறைவில் நான் இருக்கின்றேன், இனிமேல் எனக்கு பயமேது. இயேசுவே 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 இயேசுவே. நீரே என் பாதுகாப்பு இயேசுவே. நீரே என் நம்பிக்கை இயேசுவே. நீரே
பாதுகாப்பு இயேசுவே, நீரே என் நம்பிக்கை இயேசுவே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசிர்வதித்து நன்மை செய்து உயர்த்தி நடத்துவார். இன்றைக்கும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது. பேதுரு ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார், ஐயரே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை என்றார். பார்த்தீங்களா? நல்ல ஒரு எக்ஸ்பர்ட், திறமையான ஆள் மீன் பிடிக்கிற தொழிலில். அப்படிப்பட்ட ஆளுக்கு ஒரு ஏமாற்றம், தோல்வி, மீனே அகப்படலை. வேதனையோடு வலையை அலசி கொண்டு இருக்கும்போது தான் இயேசு அந்த படகில் ஏறி நின்று பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே பார்க்குறாரு, அந்த போட்டை கொடுத்த ஆள் மனசில் அவ்வளவு வேதனை, வெறுமையில் இருக்கிறார், வலையை அலசிட்டு இருக்கிறார். இப்போ இயேசு சொன்னாரா, இப்போ மறுபடி போய் நீ வலையை வீசப்பா அப்படின்னாராம். அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, ராம் முழுவதும் கஷ்டப்பட்டோம், பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படலை. பகல்லையா வரப்போகுது? பகல்லையானு கிடைக்க போகுது? வேதனையோடு அவர் சொன்ன வார்த்தை தான். பேதுருக்கு அப்பப்போ ஒரு தோல்வி, ஒரு ஏமாற்றம் வரும். லூக்கா 18 நம்ம வாசித்து பார்த்தால் 28 கூட சொல்கிறார், எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், என்ன வச்சிருக்கீங்க அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்பார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம எவ்வளவோ வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முயற்சி எடுக்கிறோம், கடுமையாக உழைக்கிறோம், வயிற்றை கட்டி வாயை கட்டி அதை செய்யணும், வீடு கட்டிடணும், பிள்ளைகளை படிக்க வச்சிடணும், வாழ்க்கையில் முன்னேறணும், கடன் இல்லாமல் வாழணும், நல்ல சுக பலத்தோடு இருக்க நினைக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் வருகிற சில போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மளை பாதித்து விடுகிறது. ஆண்டவர் மேலே ஒரு மன நெருடலை கொண்டு வருகிறது, கேள்வி கேட்க வைக்கிறது. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்கலையே, கிடைக்கலையே. ஆண்டவர் அவங்கள கைவிட்டாரா? எல்லா தேவ மனிதர்களுடைய, ஊழியருடைய, பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் இது நடந்தது. ஆபிரகாமை பாருங்களேன், ஆண்டவருக்காக தேசத்தையும் இனத்தையும் சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புறப்பட்டு போயிட்டார். நான் காட்டுகிற இடத்துக்கு நீ போயிட்டார். பல வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லாமல் போயிடுச்சு. எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. ஆதியாகமம் 15:2 சொல்றாரு, அடியேன் பிள்ளை இல்லாமல் போனேனே, என்ன தருவீங்க ஆண்டவரே கேட்கிறார். குழந்தை இல்லை. ஆண்டவர் உடனே அவனுடைய வேதனை அறிந்து வெளியே அழைத்து, நட்சத்திரங்களை என்னப்பா அப்படின்னார். இன்னைக்கு வரை என்ன முடியலை, அந்த அளவுக்கு அவன் சந்ததியை பழுகவும் பெருகவும் அவன் பிரயாசத்துக்கு ஒரு நல்ல பிரதிபலனை ஆண்டவராகிய தேவன் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, அந்த தேவன் உங்களுடைய அலைச்சலை பார்க்கிறார், உங்களுடைய உழைப்பை பார்க்கிறார், நீங்கள் கண் விழித்து எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசத்தை பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 15:58 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் உங்கள் பிரயாசம் விருதாவாக போவதில்லை என்பதை அறிந்து நீங்கள் உழையுங்கள், முன்னேறுங்கள் சொல்றார். கர்த்தருக்குள்ள ஒரு நாள் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசம், அலைச்சல், பணம், உழைப்பு வீணாகவே வீணாகாது. சோர்ந்து போகாதீங்க. இன்னைக்கு நடக்காதுன்னா நாளைக்கு நடக்க போகுது. தாமதமாகலாம் ஒழிய யாரும் அதை தடுக்க முடியாது. இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரிய கற்பனைங்க, பெரிய கனவு, வாழ்க்கையில் முன்னேறணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், எல்லாவற்றையும் நிறைவேற்ற
கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஏசாயா 55:2 சொல்லுகிறது, அப்பமில்லாததுக்காக உங்கள் பணத்தையும் நேரத்தையும் ஏன் விருதா பார்க்குறீங்க? தேவையில்லாத காரியத்துக்களாக ஓடி அவருக்கு முன்னேற்றத்துக்கு, மற்றவங்களுடைய உழைப்புக்கு, இவங்களுக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் ஏமாற்றப்பட்டு ஏன் வேதனையோடு வாழணும்? உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு என்ன காரியம் இருக்குதோ அதை செய்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார். பவுல் எழுதும்போது சொல்றாரு, பிலிப்பியர் 2:12, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. உங்கள் ரட்சிப்புக்காக தக்க வைத்துக் கொள்ள அபிஷேகம் ஜெப ஆவியில நிறைந்திருக்க நீங்கள் எப்பொழுதும் பிரயாசம் எடுங்கள். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நாளில் என்னை ஆசீர்வதியும், என்னை நடத்தும் என்று யாரெல்லாம் ஆண்டவரை பிரயாசப்படுகிறார்களோ, முன்னேற பிரயாசப்படுகிறார் அத்தனை பேருக்கு ஒரு மேன்மையும் முன்னேற்றத்தையும் தந்து இந்த நாளில் அவர்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும் உங்க தயவுக்கும் கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.